Chennai Silks. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்களுக்கு டான்ஸ் எவ்வளோ வரும், எப்படி இருக்கு இந்த டான்ஸ் எல்லாம்? என்னுடைய தங்கங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கணும்னு விரும்புகிறேன். ரீல்ஸ் எதுலேயுமே வந்துட்டு நான் வந்து பெருசாக ஒன்றும் ஸ்டெப்ஸ் போட்டிருக்க மாட்டேன். என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்காக தான் இதை நான் மெயின்லி பண்ணுறேன். பிகாஸ் நான் அந்த ஒரு 1.5 மில்லியன் வர வரையுமே அவங்க நார்மலாக சும்மா நான் போட்ட 8 செகண்ட் வீடியோ கூட அவ்வளோ எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம எல்லாருக்குமே வந்து ஆர்னிகா மேம தெரியும். ஆர்னிகா மேம்னு சொல்றதை விட ரீல்ஸ் அக்கா கிடையாது, இப்போ ரீக்ரியேஷன் அக்கா. ஸோ அவங்க தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை பேச போறோம். வணக்கம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எல்லாருக்குமே வந்து இப்போ ரீல்ஸ் அக்கான்னு கூப்பிட்டா கோவம் வருது, ரீக்ரியேஷன் அக்கான்னு கூப்பிட்டா ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. எப்படி இருக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்? ஆக்சுவலாக எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரீல்ஸ் அக்கா அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ரீக்ரியேஷன் அக்கானா ஓகே, நான் இப்போ ரீக்ரியேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால எல்லாருக்கும் ரீக்ரியேஷன் அக்கா பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ரீல்ஸ் அக்கா தான் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்துக்கலாம். என்ன எதிர்பார்த்து இதுக்குள்ள வந்தீங்க இப்போ? ஏன்னா ரீல்ஸ்ன்றது நார்மலா ஒரு விஷயம், ரீக்ரியேஷன் போது அதுக்காக நிறைய எஃபர்ட்ஸ் போட வேண்டியது இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த ரீக்ரியேஷனை சூஸ் பண்ணுவோன்னு ஒரு இடத்துல நமக்கு தோணி இருக்கும்ல, அது ஆக்சுவலாக என்னன்னா, நான் வந்து ஒரு பெருசாக ஒன்றும், நான் ஆல்ரெடி மூவி சீரியல்லாம் பண்ணியிருக்கேன். பட் பெருசாக ஒன்றும் நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டார்ட் பண்ணி ரீல்ஸ் பண்ணுறப்ப பிளான் பண்ணலை. எங்கள் அம்மாவை வச்சு எடுத்தது நார்மல் மொபைல் கேமில் அப்படி வச்சு தான் நான் போயிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு 1 மில்லியன் ஆயிடுச்சுன்னா நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குல்ல. நமக்காக இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நம்ம என்ன ஆக்டிங் பண்ணுவோம், டான்ஸ் பண்ணுவோமா, நம்ம எதனாவது ஒரு ஸ்கில் அவங்கள்ட்ட காமிக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ இனிஷியலாக நம்ம வந்து பிளான் பண்ணதுதான் 1 மில்லியனுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு ரீக்ரியேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்லோலி டான்ஸ் வீடியோஸ் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணி வந்தது தான் ரீக்ரியேஷன். ஓகே, உங்களுக்கு டான்ஸ் எவ்வளோ வரும், எப்படி இருக்கு இந்த டான்ஸ் எல்லாம்? ஆக்சுவலாக என்னுடைய தங்கங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கணும்னு விரும்புகிறேன். நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு தெரியும், நான் ரீல்ஸ் எதுலேயுமே வந்துட்டு நான் வந்து பெருசாக ஒன்றும் ஸ்டெப்ஸ் போட்டிருக்க மாட்டேன். எனக்கு சுத்தமாக டான்ஸ் நாலேஜ் கிடையாது. பட் ஆக்டிங் கூட கற்றுக்கிட்டேன், டான்ஸ் நாலேஜ் எனக்கு கிடையாது. சாண்டி மாஸ்டர் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் நான் போனேன். 2 டேஸ்லேயே அவர் ரொம்ப ராக்கிங்காக சொல்லி தருவாரா. கால் லைட்டாக ஸ்ப்ரெயின் ஆச்சு. ஸோ அதுலேருந்து போகலை. அதுக்கப்புறம் டான்ஸ் நாலேஜ் சுத்தமாக இல்லை. பட் இங்கே நான் வந்து ஸ்பாட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்லோலி நான் கொஞ்சம் நல்லா பண்ணிடுறேன். கண்டிப்பா ஜனநாயகன் படத்துடைய அந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல தான் வந்து அந்த செம்மையான சாங் போட்டு கேட்டு வர நாளைக்கு நீங்களும் சிஎம் தான், அதுதான் உங்களோட கிக் ஸ்டார்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப பூமான ஒரு ரீலும் கூட, ரீக்ரியேஷனும் கூட. ஆமா, எப்படி இருந்தது அந்த ரெஸ்பான்ஸ்? ரொம்பவே. ஆமாம், ஸ்லோலி நான் பண்ணும்போதெல்லாம் ஒரு 3 மில்லியன் 2 மில்லியன் தான் இருக்கும். பட் அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ரீக்ரியேஷனில் 7 மில்லியன் போச்சு. விஜய் சாரோட எல்லா சாங்ஸுமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. விஜயனா சாங்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணிட்டோம். ஓகே, அது எப்படி இருக்கு? அவங்க சாங் உங்களுக்கே தெரியும். அண்ணா சாங்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ணா வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நானா கேமராமேன் விட மாட்டாங்க, சார் மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண சொன்னாங்க. நாங்கள் .1ல கூட பண்ணலதான். பட் எங்களோட இது அவ்வளோதான் வந்துச்சு. எப்பயுமே இந்த ரீல் போஸ்ட் பண்ணும்போது கீழே ஒரு விஷயம், சாரி நெக்ஸ்ட் சிஎம் சார், 2026 சிஎம் சார், என்ன மன்னிச்சிருங்கன்ட்டு ஒரு கேப்ஷனோடவே போடுறீங்களே. விஜய் ரசிகர்கள் ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். இல்ல, பிளாக்கி ஸ்டார் அண்ணா எப்போ விஜய் சார் சாங் எடுத்தாலும் சாரி ஃபியூச்சர் சிஎம்னு போடுவாரு. அவருடைய கேப்ஷன் அப்படியே போட்டாச்சு.
ஓகே, எப்படி இருக்கு மேம் இந்த ரீக்ரியேஷன் போது? ஒரு ரீல வந்து நீங்க ஆல்மோஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இப்போ ரீக்ரியேஷன் போது ஆல்மோஸ்ட் ஒரு 1 டே ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. காலையில ஒரு 6 o'clock வந்தீங்க, இப்போ டைம் 11 o'clock ஆகுது. இப்பதான் நம்ம ஃபுல்லா ரிகர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணி ஒரு டைம் இப்போ இன்னும் ஷூட் போக வேண்டியது இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு 2 to 3 hours ஆகும் கண்டிப்பா. ஸோ ஒரு ரீக்ரியேஷன் அந்த வீடியோக்கு எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? கண்டிப்பா வந்து எங்களுக்கு 8 to 10 hours ஆயிடுது. ஸோ பிகாஸ் என்னன்னா எல்லாரும் குரூப்பா டுகெதர் ஜாயின் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காஸ்டியூம்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ அங்கேருந்து நம்ம ஷூட் ஸ்டார்ட் பண்ணி பர்ஃபெக்ஷன் வரணும். ஏன்னா ஒருத்தவங்களை நம்ம இமிடியேட் ரெப்ளிகா பண்றோம். ஸோ அது பர்ஃபெக்டா வர வரையும் கொஞ்சம் கஷ்டம், நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிட முடியல. எவ்வளவு பட்ஜெட் ஆகுது மேம்? டியூரேஷன் சொல்லிட்டீங்க, இவ்வளவு டைம் எடுக்குது அப்படின்ட்டு. பட்ஜெட் எவ்வளவு ஆகுது ஒரு ரீலுக்கு? அது வந்து நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லல, பட் ஆனா கண்டிப்பா ஆகும். பட் என்னன்னா என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்காக தான் இதை நான் மெயின்லி பண்றேன். பிகாஸ் நான் இந்த ஒரு 1.5 million வர வரையுமே அவங்க நார்மலா சும்மா நான் போட்ட 8 செகண்ட் வீடியோ கூட அவ்வளோ எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நான் வந்து எதனாவது இந்த மாதிரி ஒரு சினிமேட்டிக்கா பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்றேன். ஸோ அதனால கண்டிப்பா செலவாகும், பட் மணி யோசிக்கல நான். ஓகே, நான் வந்து ஒரு சில கேப்ஷன்ஸ்லாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி ரீல்ஸ் அக்கா ரீக்ரியேஷன் அக்கா வந்து ஒரு ரீக்ரியேஷன் வீடியோக்கு வந்து 1 lakh இருந்து 2 lakh ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். சரி, நீங்க ஏதாவது ஒரு அமௌண்ட் சொல்லுவீங்க, அது உண்மையா இல்ல பொய்யா நான் தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன், ஆனா சொல்ல மாட்டீங்களே மேம்? அல்ல, அப்படி 1 lakhலாம் இல்ல, 50-50க்குள்ளார ஒரு வீடியோ கண்டிப்பா ஆகும். பிகாஸ் டான்சர் இருக்காங்க, காஸ்டியூம்ஸ் இருக்கு, டான்சர்ஸ்க்கு காஸ்டியூம், லொகேஷனுக்கு கேமராமேன் எல்லாமே ஆகும். ஓகே, எப்படி இருக்கு மேம் அந்த ரெஸ்பான்ஸ் ரீக்ரியேஷன்ஸ்க்கு? உங்க தங்கம் என்ன சொல்றாங்க? பாசிட்டிவா உள்ளவங்க பாசிட்டிவா ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல என்ன சப்போர்ட் பண்றாங்க, என்கரேஜ் பண்றாங்க. நெகட்டிவா உள்ளவங்க எல்லாருக்கும் தான் இருக்காங்க, அதனால அதை பத்தி கவலை இல்லாம நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி உங்க தங்கம்ஸ்க்கு யார் யாருக்கெல்லாம் பாசிட்டிவா கமெண்ட்ஸ் பண்றாங்களோ ரிப்ளை பண்ணிடுறீங்க, நெகட்டிவா கமெண்ட் பண்றவங்க யாருக்கும் ரிப்ளை பண்ண மாட்டீங்க? அதுதான் போட்டு விட்டுருக்கேன், இன்னும் ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு அப்படின்னு போட்டுருவேன். நெகட்டிவா பேசினாங்கன்னா பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, உங்களுடைய ஃபாலோவர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஓகே யாருமே வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா இனிஷியலி கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா, என்கரேஜ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஸ்லோலி அவங்க வந்து பிக்கப் பண்ணுவாங்க. பிகாஸ் வி ஆர் நாட் டான்சர்ஸ். எங்களால முடிஞ்சு நாங்க எஃபோர்ட் போட்டு பண்றோம், பட் ஸ்லோலி நாங்க அதே மாதிரி இல்லாம நாங்க மாத்தி தான் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே, உங்களோட ஒரு கமெண்ட் படிக்கும் போது நான் படிச்சிருந்தது மேம், ஆடவும் தெரியல, ஆடவும் வரல, சும்மா இருந்தா இருக்கவும் மாட்டுற அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உங்க தங்கம் ஒரு 3 தங்கம் போயிட்டு அங்க சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த கமெண்ட்டை நான் பார்த்திருந்தேன். நீங்க அந்த மாதிரி கமெண்ட்ஸ் ஏதாவது பார்த்திருந்தீங்களா? அதுக்கு உங்களோட ரிப்ளைனா என்னவா இருக்கும்? இந்த டயலாக் மட்டும் பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா எல்லாரோட ஐடியிலையும் பார்த்திருக்கேன். சில பேர் என்னன்னா இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த டயலாக் ஆடவும் தெரியல, சும்மா இருன்னு சொன்னா இருக்க மாட்டேற, இதெல்லாம் வந்து என்னன்னா அவங்க வந்து ஒரு டிஃபால்ட்டா இது எல்லாருக்குமே போடுறாங்க. ஸோ அவங்க சொல்றாங்களே நம்ம வந்து டிமோட்டிவேட் ஆகிக்கிட்டோம்னா அது நம்மளுடைய முட்டாள்தனம் தான் சொல்ல முடியும். நமக்கு என்ன வருதோ அதை தாண்டி நம்ம நிறைய எஃபோர்ட்ஸ் போடணும். எல்லாருமே எஃபோர்ட்ஸ் போட்டு ஸ்லோலி கிராஜுவலாக தான் வந்து டெவலப் ஆகிருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி நாங்கள் கிராஜுவலாக டெவலப் ஆகும் உங்களுடைய சப்போர்ட்ல. கஜினி ரீக்ரியேஷன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களோட மேனரிசம் ரொம்ப சூப்பரா இருந்தது மேம். நீங்க எடுக்கிற ரீக்ரியேஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹிட்டான சாங்ஸை தான் ரீக்ரியேட் பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல மேம், அதுக்கு உங்களோட பதில் என்னது? நாங்க வந்து ஹிட்டான சாங்ஸ் அப்படின்லாம் எடுக்கவே இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணோம், கண்ணம்மா சாங். அது அந்த அளவுக்கு வந்து இன்ஸ்டால ஹிட்டு கிடையாது. சாங் மூவி ஹிட்டு தான், இன்ஸ்டால ஹிட்டு கிடையாது. பட் எங்களுக்கு என்னன்னா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இன்னைக்கு இது போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டா போயிட்டுரும். அந்த மாதிரி விஜய் சித்து சாருடைய அவர் வந்து டான்ஸர் எங்களுக்காக போடுங்க அப்படின்னு சொல்லி இருந்தாரு. நீங்களும் அவரோட ஃபேனா மேம்? நீங்களும் அந்த வீடியோக்கு வந்து ரீக்ரியேஷன் பண்ணி அதுக்காக ஒரு டபுள் ஆக்ஷன் எல்லாம் பண்ணி அந்த விக் எல்லாம் வச்சு அப்படியே ஒரு மாதிரி மேனரிசம் பண்ணியிருந்தீங்க. அது நாங்க வந்து ஸ்பாட்டுக்கு போற வரையும் அந்த பிளானே இல்ல, சடனா தான் அந்த பிளான் ஆக்சுவலா. ஓகே, அந்த வண்டிக்காரன் சாங் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. அதுல உள்ள ஒரு ஸ்டெப் அதை மட்டும் போட்டுட்டு வரலாம் தான் பிளான் பண்ணோம்.
அப்புறம் சார் மங்கி மைன்ஸ் அவரை வந்து என் கூட ஆக்ட் பண்ண வச்சு என்னையே வந்து டபுள் ஆக்ட் பண்ணி அப்படியே பண்ண வச்சுட்டாங்க. இது வரைக்கும் ஒரு 10ல இருந்து 15 ரீக்ரியேஷன் வீடியோ பண்ணியிருப்பீங்க. இதுல எனக்கு இந்த கேரக்டர் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்காமா? ஆடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி, அது ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு அன்னைக்கு உடம்பும் சரியில்லை. என்னால சார் மாதிரி அண்ணா மாதிரி பறக்க முடியல. என்னை பறக்க சொல்றாப்புல கேமராமேன். கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அது. எனக்கு நிஜமாவே வந்து அவர்ல .1 கூட பண்ணல. பட் அவருக்கு நான் சரி அண்ணாவுக்கு டெடிகேஷன் பண்ண மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். போக்கிரி பொங்கல் சாங். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபைன். நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். வீடியோஸ்ல ரீக்ரியேஷன் வீடியோஸ்லாம் பார்த்தோம் சார். சும்மா மாஸா இருக்கு சார். இப்பதான் டான்ஸ் கத்துக்கிறேன். எப்படி இருக்கு சார்? ரீல்ஸ் அக்கா கூட சேர்ந்து ரீக்ரியேஷன் பண்ணிட்டு டான்ஸ் கத்துக்கிறேன். எப்படி இருக்கு சார் இந்த ஜர்னி? சம்திங் நியூ, டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனா நல்லா இருக்கு, என்ஜாய் பண்றேன். ஓகே, என்ன எதிர்பார்த்து வந்தீங்க சார் உள்ள? ஆக்சுவலா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பட் ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அந்த நியூ சாங்ஸ்லாம் வந்து ரீக்ரியேட் பண்ணும்போது நல்லா இருந்தது. ஸோ டான்ஸ் ஸ்டெப்ஸ் மூவ்மெண்ட்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நானும் ரீல்ஸ் அக்கா ரிக்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாமான்னு கேட்டு தென் ஷி ஆல்சோ டோல் ஓகே. அதுக்கப்புறம் அவங்க பர்மிஷனோட தென் வி ஸ்டார்டட் டூயிங் டுகெதர். ஓகே, டான்ஸ் எல்லாம் புதுசுன்னீங்க. இவ்வளவு கஷ்டமா இருக்கு சார்? நடுவில் கூட கேள்விப்பட்டோம். அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் ஈஸியா ஸ்டெப்ஸ் எடுத்து கேப்சர் பண்ணலாம். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அதை எடுத்துடலாம். ஓகே, வண்டிக்காரன் சொந்த ஊர் மதுரை, அதுல பாத்துருந்தோம். உங்களோட ஸ்டெப்பும் மேமோட ஸ்டெப்பும் வேற மாதிரி இருந்தது. எப்படி ஆன் ஸ்பாட்ல இருந்தது சார்? ஏன்னா அந்த டூயல் ரோல்ன்ற போது எங்களுக்கெல்லாம் அந்த விஷுவலை பார்க்கும்போது சிரிப்பு நிறைய வந்திருந்தது. ஆன் ஸ்பாட்ல எப்படி இருந்தது சார்? ஸ்பாட்ல ரொம்ப ஆக்சுவலா அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க டான்ஸ். ஷி கேவ் தட் கான்ஃபிடன்ஸ். ஸோ அதனால நானும் டான்ஸ் பண்ணிட்டேன். அந்த செகண்ட் அவங்க இது வந்து மேக்கப் வந்து தனியா எடுத்து இது எடிட்டிங் பண்ணிட்டாங்க. நல்லா இருந்தது. ஓகே, அந்த வண்டியில இருந்து எகிருவீங்க அந்த விஷயங்கள்லாம் எப்படி இருந்தது? வந்து ரொம்ப த்ரில்லிங்கா டிஃப்ரெண்டா இருந்தது. நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. பட் இட்ஸ் நைஸ், ஐ என்ஜாய்ட் இட். ஓகே, நீங்க ரீல்ஸ் எல்லாம் வந்து நார்மலா பாத்திருப்பீங்க. நீங்களும் நிறைய ரீல்லாம் எடுக்கிறீங்க. அதுக்காக பெருசா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. இப்போ இங்க ரீக்ரியேஷன்ற பட்சத்துல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்குல்ல சார்? அது எப்படி இருக்கு சார்? நல்லா இருக்கேன், என்ஜாயிங் இட். ஆக்சுவலா மேபி half a day ஸ்பெண்ட் பண்றோம், அவ்வளவுதான். இங்கே ஸ்பாட்ல வந்து அந்த டான்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ரீல்ஸ் அக்கா ஆல்ரெடி வந்து ஷீ இஸ் அன் ஆர்டிஸ்ட் அண்ட் ஷீ இஸ் அன் ஹீரோயின். ஸோ அவங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்றதா டைம் ஆகுது. பட் ஐ எம் கோப்பிங் அப், மேட்ச் பண்றேன் நான் ஆல்மோஸ்ட். ப்ரொடக்ஷன் வைஸா உங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா பாக்குறோம். ரீல்ஸ் அக்காவுமே ரீக்ரியேஷன் அக்கால இருந்து இப்போ கூடிய சீக்கிரம் ஹீரோயின் ஆகுறாங்கன்னு கேள்விப்படுறோம். சோ அந்த படம் விஷயங்கள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆமா, இப்போ என்னோட மூவில தான் ஷீ இஸ் ஆக்டிங். இப்போ ஃபெப்ல இருந்து ஷூட் ஸ்டார்ட் பண்றோம். மேபி பை நெக்ஸ்ட் வீக் ஆயிடும். So by June you can expect it to be on screen. Okay, வேற என்ன மாதிரியான விஷயங்கள் கூடிய சீக்கிரம் இதெல்லாம் ஒரு அப்டேட் பா அப்படினு உங்க சைடுல மேபி இந்த மந்த் எண்ட்ல நீங்க பார்க்கலாம், அப்டேட் பார்க்கலாம். ஓகே, அப்டேட் ஆர்டிஸ்ட் ரீல்ஸ் அக்கா வச்சு அப்டேட் கொடுக்க போறேன். சார் உங்க பேரு? ஆதேஷ். எப்படி போயிட்டு இருக்கு கொரியோகிராஃப்லாம்? கொரியோகிராஃப்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. என்ன எதிர்பார்த்து வந்தீங்க சார்? ஒரு டான்சர் அப்படிங்கிற பட்சத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ரீல்ஸ் டு ரீக்ரியேஷன் அப்படின்ற ஒரு நேமோடவே ஒருத்தவங்க இருக்காங்கன்ற பட்சத்துல உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இங்க உள்ள வந்திருப்பீங்களே, இது என்னவா இருக்கு? நம்ம கிட்ட வரும்போது எல்லாருமே அவங்க பிகினர் வந்து இப்ப பண்றது இருக்குல்ல, சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நல்லா போயிட்டு இருக்கு. உள்ள வரும்போது அவங்களே சொல்லியிருந்தாங்க எனக்கு பெருசா டான்ஸ் வராது, ஆனா என்னோட கொரியோகிராஃபர் தான் வந்து கொஞ்சம் மோல்ட் பண்ணியிருக்காரு. நீங்களும் நல்லா சொல்லி தரீங்க. மீன்ஸ் ஒரு ஸ்டெப் வரல அப்படின்ற பட்சத்துல ரொம்ப ஹாஷா சொல்லாம இல்லப்பா இது இப்படிதான் கொஞ்சம் ஈஸி தான் அப்படின்ற பட்சத்துல அவங்க உள்ள வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும்ல, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அது நம்ம ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கிறதுனால அது நம்மளுக்கு தெரியும். ஒரு கேட்டகரி எப்படி இருப்பாங்க, ஒரு பர்சன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது தெரியும். ஸோ அந்த வேவ்லேயே போனால் அவங்க கொஞ்சம் இப்போ நம்ம ஆஷா சொன்னால் அவங்க வந்து நம்ம மேலே ஒரு கோவம் இருக்கும். என்ன மாஸ்டர் இப்படி சொல்லித்தராரு, நெக்ஸ்ட் டைம் எப்படி அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்லியாக போயிட்டோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கற்றுக்கிறது. நம்ம கூடயே வருவாங்க. ஸோ நம்ம கூடயே வந்தால் தானே அவங்க போக முடியும். அந்த ஒரு இதுதான். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சாங் ரீக்ரியேஷன் பண்ணீங்க? அதுல இருந்து இப்போ எத்தனை சாங் பண்றீங்க? என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சத்தியமா நீ எனக்கு தேவையில்லை அந்த சாங் தான் ஃபர்ஸ்ட் பண்ணது. அதில் பார்த்தீங்கன்னா மேம் வந்து ஓப்பனாக சொன்னால் ஒரு 4 to 5 years ப்ராக்டிஸ் மட்டும் ஆயிடுச்சு அந்த ஒரு சாங் மட்டும். ஷூட் போனது ஒரு 3 years, ஆல்மோஸ்ட் அது 7 hours ஆயிடுச்சு ஒரு ரீல் ஷூட் ஒரு 45 seconds பண்ணுறதுக்கு. அதுதான் ஸ்டார்ட் பண்ணது.
ஆனால் இன்னைக்கு நாங்கள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 15th சாங் இது 15th சாங்கு. ஸோ மேம் வந்து இப்போல்லாம் ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்காங்க. ஜஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் கூட இல்லை, வராங்க மூமெண்ட் பார்க்குறாங்க, இதுதான் மூமெண்ட்டு. ஏன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. வீட்லேயே அவங்க என்ன பண்ணணும், ஹீரோயின்ஸாக என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்க வீட்லேயே பண்ணிடுறாங்க. இங்கே வந்து நான் ஒரு கொரியோகிராஃபராக என்ன சொல்கிறேன் அதை அப்படியே கேட்சப் பண்ணி இங்கே பண்ணிடுறாங்க. அதனால எனக்கு பெருசாக ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது, ஸ்கில்ஸ் நிறையா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நீங்க இப்போ உங்க சைட்ல இருந்து ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்களே, இந்த ஸ்டெப்ஸ் இந்த ஹூக்லாம் கொஞ்சம் கஷ்டம், ஸோ நீங்க வீட்டில் இருக்கும்போதா இருக்கட்டும் இந்த விஷயங்கள் எல்லாம் ட்ரை பண்ணீங்க, நீங்க ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்களா? அது என்னவா இருந்தது? அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ 5 மில்லியன் போகுதுன்னா அடுத்த வீடியோ 10 மில்லியன் போகும். அதை மட்டும் வச்சுக்கோங்க மேம் மைண்டில். நம்ம வந்து கீழே மட்டும் போயிடக்கூடாது. மில்லியன்ஸ் இப்போ இன்னைக்கு நாங்கள் வந்து ஸ்டார்டிங் பண்ணும்போது 1 மில்லியன் தான் அடிச்சுது அந்த சாங்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாங் பண்ணது எல்லாமே 7 மில்லியன் 8 மில்லியன் அப்படி போயிட்டு இருக்கு ஒரு இதுவும். ஸோ அதுலேருந்து கீழே வரக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அது மட்டும் பண்ணணும் மேம். அதுக்கு என் சைட்லேருந்து என்ன எஃபெக்ட் வேணுமோ அதை நான் போட்டுறேன், உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிடுங்க. ஸோ 2 பேருடைய அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக இருக்குது, கரெக்டாக போயிட்டுருக்கு. இன்னொன்று இவங்களாம் இல்லாமல் என்னால் இதை பண்ண முடியாது. நான் மட்டும் தனியாக நின்று சாதிக்கணும்னு நினச்சா சாதிக்க முடியாது. ஸோ என் கூட இத்தனை பேர் இருக்காங்க, இவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குது. ஸோ அதனால் போயிட்டுருக்கலாம். நாளைக்கு நீங்களும் சிஎம் தான், அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஒரு ஹிட் அடிச்ச ஒரு சாங். கோடம்பாக்கம் ஏரியா எப்படி இருந்தது? நீங்க எடுக்கும் போது என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது? அது ஹிட் அடிச்ச பிறகு ஒரு மொமெண்ட் இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கொலாப்ஸ் இருக்கும், நிறைய கொலாப்ஸ். அது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி பண்ணது. ஏன்னா பப்ளிக் ஏரியா, பிளாக்கி ஸ்டார் கூட இருந்தார். ஒரு டேக் எடுக்கிறோன்னா அவரை சுற்றி ஒரு 20 பேர் வந்து நின்றுடுவாங்க. ஸோ அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ், டைம் அதெல்லாமே நாங்கள் கால்குலேட் பண்ணி ரொம்ப ஒரு டஃப், எனக்கு ஒரு டஃப் அது அந்த சாங் பண்ணது வந்து. ஆனால் என் கரியரில் அது ஒரு நல்ல சாங், நல்ல ஹிட் ஆச்சுதுன்னா அது ஒரு ஃபர்ஸ்ட் ஹிட். அதுதான் மறக்க முடியாத சாங் அது. என்ன ரெஸ்பான்ஸ் இருந்தது இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்தவங்களுக்கும் இப்போ இந்த மாதிரி சாங்ஸ் ரீக்ரியேஷன்ற பட்சத்தில்? இல்லை, இப்போ ஆல்மோஸ்ட் என் சைடில் இல்லாமல் நம்ம இப்போ இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலே ட்ரோல் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அந்த ட்ரோலில் கூட இப்போ கூட பார்த்தீங்கன்னா மேம் வந்து ஒரு ஃபயராக போயிட்டு இருக்காங்க. ரீல்ஸ் அக்கா அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்டை உடைச்சிட்டாங்க. அவங்க உடைச்சி ஃபுல்லாக ரீக்ரியேஷன். இப்போ ரீல்ஸ் அக்கா சொன்னவங்க எல்லாருமே ரீக்ரியேஷன் அக்கா. இப்போ நானே ஒரு டான்சர்ஸ் பாய்ஸ் கூப்பிட்றேன், கேர்ள்ஸை கூப்பிட்றேன்னா ரீக்ரியேஷன் அக்கா பண்ணும் அப்படின்னு தான் கூப்பிட்றேன். அவங்களுக்கு அது மைண்டில் நின்றுச்சு ரீக்ரியேஷன் பண்ணுறது. ஏன்னா அவங்களும் எஃபர்ட் எடுக்கிறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு மாதத்துக்கு 10 சாங் பண்ணுறாங்க, மாதத்துக்கு 10 பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுடைய க்ரோத் எப்படி இருக்குன்னா டே பை டே வந்து இம்ப்ரூவ் கொடுத்துட்டே இருக்காங்களே தவிர்த்து அவங்க இப்போ எனக்கு ஒரு இஷ்யூ இருக்குது, இப்போ எனக்கு ஹெல்த் இஷ்யூ அப்படின்னா கூட அவங்க வந்து அதை ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. யாரெல்லாம் வச்சு பண்ணிடணும் அந்த மென்டாலிட்டி இருந்ததுனால அவங்க எங்கேயோ க்ரோத் போயிட்டே இருப்பாங்க. அந்த க்ரோத் கடைசி வரைக்கும் இருக்கணும் மேம் கிட்ட.